கேண்டிடேட் பிரச்சாரம் வேட்பாளர் வந்து தகுதியான திமுகவுக்கு நிகரான பொருளாதார வசதி படைத்த நபராக களத்திற்கு சென்று மக்களை ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்காங்க. பூத் கமிட்டி இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா இல்ல. பூத் கமிட்டியும் கட்டமைச்சிருக்காங்க, தேர்தல் சந்தைகளுக்கு இருக்கு. அவங்களுக்கான உரிய பயிற்சியை கொடுத்தாலும் நிச்சயமா களத்தில் எதிரிகளை வீழ்த்துக்கான யுக்திகளை வியூகங்களை கொடுத்தாலும் நிச்சயமா ஒரு சான்சஸ் நெக் டு நெக் வருது. மும்முனை போட்டு கடுமையாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனே விஜய் பிரசாரத்துக்கு போல, விஜய் பிரசாரத்துக்கு போனால் மிகப்பெரிய லெவலில் பேசு பொருளாகும், மிகப்பெரிய லெவலில் வந்து விமர்சனங்கள் உள்ளாகும். அப்படி ஆகிற போது அந்த ஓட்டு வங்கியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுது மேட்ரே இல்லை. ஸோ அப்படி பார்க்குற போது மும்முனை போட்டியாக இருக்க போது திமுக தாவேக வருவதற்கு வாய்ப்பை தான் நான் பார்க்குறேன். அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது, அது கூட்டணி பலவீனந்த கூட்டணி. ஏங்க தமிழக அரசியல் வரலாற்றில் திமுகவுடைய தலைவர் தான் வந்து சீட்டுகளை நிறைய முடிவு பண்ணுறாரு. அதிமுக ஜெயலலிதா இருந்தபோது அவங்க டெல்லியிலிருந்து வந்து தேடி தான் போனாலும் இவங்க தேடி போல. இவங்க தேடி போய் அங்கே என்னன்னா நம்ம ஒரு படத்தில் என்ன சொல்லுவோம், மளிகை சாமான வேலை காசு கட்டலை மேலக்காரம் பார்த்துக்குவோம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் மேலக்காரம் பார்த்துக்குவோம், காய்கறிக்காரன் காசு கொடுக்கணும் மேலக்காரம் பார்த்துக்குவான்ற கதையா டெல்லியில் இருக்கிறவங்க பார்த்துக்கன்னு சொல்றது இது தமிழ்நாட்டு அரசுக்கு உகந்தது அல்ல. இவர் என்ன செய்தார்னா இப்போ மற்ற கட்சிகளுக்கு சீட்டுக்கு உட்பட்ட பேரம் இது இயற்கை ரெகுலராக தமிழக அரசு நடக்கும். இப்போ தேமுதிக போனதில் கூட அதுதான் சீட்டுக்கு அடுத்து நோட்டு, இந்த விஷயம் தான் போகுது. இதோட ஏற்கனும் நாட்டுக்கு அப்போ உத்தம புத்திரெல்லாம் கிடையாது. கட்சி எம்ஜிஆர் விஜயகாந்த் போட்டோ வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுற அரசியல் கம்பெனி எல்லா கட்சியும் அப்படிதான் இருக்குது. அந்த அடிப்பில் அந்த அம்மா வாங்குது. அது மாதிரி வாங்குற போது இந்த கட்சிக்கு என்னன்னா இவங்களுக்கு தினகரனுக்கோ அன்புமணிக்கோ வர வேண்டிய சூட்கேஸ் வந்து வராது. ஏன்னா சீட்டுக்கு மட்டும் செலவுகள் பண்ண முடியும். இப்போ அதுக்கு முன்னாடி தானே ஒரு பாமக ராமதாஸ் தானே ஒரு தொகுதியில் குறைஞ்சபட்சம் எம்பி எலெக்ஷனே கூட்டணினா ஒரு 300 கோடி 4 கோடி வாங்குவாங்க. எம்எல்ஏ ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ எல்லா கட்சிக்கும் எம்எல்ஏ ஒரு பிரயோஜனம் கிடையாது, கட்டிங் எவ்வளோ கிடைக்கும். அதுதான் ஒரு கட்சிக்கு growth எதிர்காலத்தோட செயல்பாட்டுக்கு இதாகும் இல்லையா. நீங்கள் 10 எம்எல்ஏ கிடைச்சா கிடைக்காட்டி என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. சட்டமன்ற மேம்பாடு 3.5 கோடி ரூபா யதார்த்தமாக பேசணும் சோதரா. 3.5 கோடி ரூபா ரொம்ப பெருசாக கொள்ளடிக்க முடியாது. அதில் 20% தான் அடிக்க முடியும், இல்லை 40% அடிக்க முடியும். 40% எவ்வளோ போய் மிஞ்சி பண்ண அடிக்க முடியும். ஒரு வருஷம் 3.5 கோடினா 5 வருஷத்துக்கு கணக்கு 5 கோடி ரூபா, 5 கோடியில் ஒரு 3.5 கோடி ரூபா அடிக்கணும். அதில் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் நலன் மக்கள் பிரச்சனை தொகுதி யாரும் கிடையாது. வாயில சொல்ல வேண்டியதான் மக்கள் நலன் எங்கள் நலனுக்காக மக்கள் நலன் சொல்றது ஃப்ராட் அரசியல் தான் இங்க நடக்குது ஒழிய அரசியலே நடக்கல. அரசியல் என்னன்னு சொல்லுங்க. அரசு அதிகாரியுடைய ஆட்சியும் அரசியலோடு சேர்ந்து கொள்ளடிக்கிறது கான்செப்ட் தான் இருக்கு. அரசு அதிகாரிங்க திட்டமிட்டு தராங்க எப்படி எல்லாம் கொள்ளடிக்கிற விஷயங்கள திட்டமிட்டு கொடுக்கறதா இந்த ஆட்சி. திராவிட ஆட்சி 2 வருஷம் நடக்குது. ஒன்னும் பொந்து ஹரிச்சந்திரா அப்படியே புத்தம் புதுசா அப்படியே மக்களுக்கான ஒரு இளவும் கிடையாது. மக்களை வைத்து எப்படி சமாளிப்பது, மக்களை ஏமாத்தி எப்படி கொள்ளடிப்பது.